ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு மாவு ஆட்டாமல் நம்மக்கிட்ட இருக்கிற மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்னே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 2 கப் பச்சரிசி மாவு சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு மாவு 2 கப் சேர்த்திக்கோங்க. இந்த மாவை நல்லா நான் ஜலிச்சு சேர்த்திருக்கேங்க. இதுலேயே 1 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் ஓமம் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு. இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சூடான எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் நம்ம சேர்த்திக்கலாம். இந்த எண்ணெயை ஏன் நம்ம சேர்த்துறோன்னா முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்கோசரம் தாங்க சேர்த்துறோம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒட்டுக்காக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம முறுக்கு புளியிற அச்சு எடுத்து அதில் சுற்றி எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்கிறத நான் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ மாவு எடுத்து நம்ம ஒரு சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிக்கலாங்க. உருட்டி அந்த அச்சுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ ஒரு தட்டத்தை நான் கமுத்தி போட்டு அது மேலே ஒரு வெள்ளை துணி நான் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம் முறுக்கு. இதில் புளிஞ்சு விட்டால் டக்குன்னு நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இதை நான் எடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கிறேன். உங்களுக்கு எண்ணெயில் போடுற பயமாக இருந்தால் அப்படியே ஓரத்தில் போட்டிங்கன்னா கொஞ்சம் மடங்கின மாதிரி வரும். இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை போடும்போது அது கரெக்டாக வந்துடும். இது நல்லா வேகட்டுங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கின வேண்டி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் திருப்பி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, இது வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் மீதி மாவையும் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. பட்டர் முறுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். எனக்கு இது செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் போல் ஆணுச்சிங்க. இது நம்ம நினச்சதை டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஏன்னா மாவு அரைக்க தேவையில்லை. இப்போ நான் போட்ட மாவுக்கு எனக்கு ஒரு 3/4 கிலோ முறுக்கு வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, இந்த முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உடைச்சி காமிக்கிறேன். இந்த முறுக்கு பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்ட்டு இருக்குது பாருங்கள்.
இது பட்டர் முறுக்கு போலவே இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெயம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.